வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இயல். தலைப்பு மேகம். இதன் ஆசிரியர் நாகூர் ரூமி. முகமது ரபி என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. 80களில் கனை அழி என்ற இதழில் எழுத தொடங்கிய இவர் கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். சுய முன்னேற்றம் பற்றி பேசுவதையும் எழுதுவதையும் கொள்கையாக கொண்டவர். ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வை பெற்ற இவர் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்காரு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் மட்டுமல்லாமல் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படைத்துள்ளார். இவருடைய படைப்புகளுள் ஒன்றான மேகம் என்ற கவிதையை காண்போம். வீட்டை விட்டு வெளியே வந்து அண்ணார்ந்த மேலே பார்த்தால் நீலமும் வெண்மையும் கலந்து படர்ந்த வானம் விரிந்திருக்கும். அவ்வானத்திற்கு அழகு சேர்ப்பதாய் ஆங்காங்கே திட்டு திட்டாய் வெண்மேகங்கள் அலைந்து கொண்டிருக்கும். அவரவர் மனதிற்கேற்ப அதில் பற்பல உருவங்கள் படிந்திருக்கும். எல்லாரும் இது கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. அம்மேகத்தை பாட வந்த பாரதி யாப்பை மீறி கோடை மேகம் என்ற வசன கவிதையை படைத்தார். காளிதாசரோ மேக சந்தேசம் என்ற நூலை படைத்தார். சிற்றிலக்கியங்களில் கூட மேகம் தூது பொருளாய் சென்று வந்துள்ளது. மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது. உலக உயிர்களுக்கெல்லாம் மழையை தந்து காக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அம்மேகம் பற்றிய கவிதையை காண்போமா? மேகங்கள் மிகவும் மென்மையானவை. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காதின் குருத்து போல. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை. தாகங்கள் தீர்க்கும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை. மலைமுகடுகளில் நடை பயிலும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை. தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.